மனிதர்களுக்கு வணக்கம். யாம் இணையதள போராளி. எம்மை பின்பற்றும் போராளிகளே, உங்களுக்கு இந்த காணொளி பயனுள்ள தகவலை கொடுத்திருந்தால் மறக்காமல் லைக் என்ற விருப்பத்தை தெரிவித்து ஊக்கப்படுத்துங்கள். மேலும் இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இணையதள போராளிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். மேலும் இந்த தகவல் பிறருக்கு சென்றடைய இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என எல்லோருக்கும் ஷேர் செய்து தகவலை கடத்தி எம்மோடு போராளியாக பயணியுங்கள். இன்றைய காணொளி 369 என்ற எண்ணை பற்றி அறிமுகம் செய்ய உள்ளோம். பொதுவாகவே மனித மூளை ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தில் கவனம் செலுத்தி சிந்தனையின் ஆற்றலை உருவாக்க மனித மூளை 17 வினாடிகள் எடுத்துக்கொள்கிறது. உதாரணமாக, நீங்கள் 17 வினாடிகளுக்கு ஒரு சிந்தனையில் கவனம் செலுத்தினால் உங்கள் மூளை அந்த ஆற்றலை மேலும் மேலும் உருவாக்க துவங்குகிறது என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த காணொளியை காணுங்கள். முதலில் எண் வரிசையிலிருந்து யாம் 1 இருந்தே ஆரம்பிக்கிறோம். 1 இரட்டிப்பாக்கினால் 2 என்ற எண் கிடைக்கும். 2 இரட்டிப்பு என்பது 4, 4 இரட்டிப்பு என்பது 8, 8 இரட்டிப்பு என்பது 16 ஆகும். இந்த 16 என்பது எதற்கு சமமெனில் 1 கூட்டல் 6, இதன் கூட்டு மதிப்பு 7, அதாவது 16 என்பது 7க்கு சமம். அதேபோல் 16இன் இரட்டிப்பானது 32 ஆகும். இதன் விளைவாக 3 கூட்டல் 2 என்பது 5க்கு சமமாகும். இப்படியே இது தொடர்ந்து முறையே 1, 2, 4, 8, 7, 5, மீண்டும் 1, 2, 4, 8, 7, 5 என்று சென்று கொண்டே இருக்கும். இதில் நீங்கள் 1லிருந்து தலைகீழாகத் தொடங்கினால் அதே மாதிரியை நீங்கள் தலைகீழாகப் பெறுவீர்கள். அதேபோல் 1இன் பாதியை எடுத்துக்கொண்டால் 0.5 ஆகும். இந்த 2இன் கூட்டுத்தொகை 5 ஆகும். இந்த 5இன் பாதி என்பது 2.5 ஆகும். இதன் கூட்டுத்தொகை 7க்கு சமமாகும். இப்படியே இதுவும் சென்று கொண்டிருக்கும். இந்த எண்கள் அனைத்தையும் கூர்ந்து கவனியுங்கள். இதில் எங்குமே 3, 6, 9 என்ற எண் எங்குமே தென்படாது. 3, 6, 9 என்ற எண் இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட எண். அது எப்படி என்று தற்போது காண்போம். இப்போது மேலே பயன்படுத்திய சுழல் கணிதத்தை 3, 6, 9இல் பயன்படுத்துவோம். 3இலிருந்து ஆரம்பியுங்கள். 3இன் இரட்டிப்பு என்பது 6 ஆகும். 6இன் இரட்டிப்பு என்பது 12 ஆகும். 12 என்பது 1 கூட்டல் 2 என்ற 3 என்ற எண்ணுக்கு சமமாகும். அதேபோல் 12ஐ இரட்டிப்பாக்கினால் 24 கிடைக்கும். 24 என்பது 2 கூட்டல் 4இன் கூட்டுத்தொகையான 6க்கு சமமாகும். இது இப்படியே போய்கொண்டே இருக்கும். 3ம் 6ம் இந்த சுழல் கணித வடிவத்தில் அடங்கிவிடுகிறது. ஆனால் இந்த வடிவத்தில் 9 என்பது விடுபடுகிறது இல்லையா? மேலே கூறிய 2 கணித இரட்டிப்பிலும் விடுபடும் எண்ணானது 9 ஆகும். இப்போது 9ஐ பற்றி பார்ப்போம். நீங்கள் இப்போது 9ஐ இரட்டிப்பாக்கத் தொடங்கினால் அது முறையே 9, 18, 36, 72, 144, 288, 576 என்று சென்று கொண்டே இருக்கும். இந்த எண்களின் கூட்டுத்தொகை மீண்டும் மீண்டும் 9 என்பதை மட்டுமே தரும். ஆச்சரியமாக இருக்கிறதா? இந்த 3, 6, 9ஐ இயற்கையில் எங்கும் காணலாம். பிரபஞ்சத்தில் இது எங்கும் நிறைந்திருப்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இதில் இந்த இருமைத்தன்மையை கட்டுப்படுத்துவது 3 மற்றும் 6 என்ற எண்ணாகும். அதாவது 2 எதிரெதிர் நிலைகளாக கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு ஒளி மற்றும் இருட்டை எடுத்துக்கொள்வோம். ஒரு பக்கம் 1, 2 மற்றும் 4 இவற்றை 3 என்ற எண்ணும், மறுபக்கம் 8, 7 மற்றும் 5 இவற்றை 6 என்ற எண்ணும் கட்டுப்படுத்தும். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் இந்த 2 துருவ பக்கங்களுக்கு இடையில் ஒரு நீரோடை போல ஊசலாடும் ஊசல் இவை. இது ஒரு முடிவிலி. இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இருப்பினும் இந்த 2 பக்கங்களும், அதாவது இந்த இருமைத்தன்மை 3 மற்றும் 6ஆல் ஆளப்படுகின்றன. இதில் 3 என்பது 1, 2, 4ஐ கட்டுப்படுத்தி ஆளுகிறது. அதேபோல் 6 என்பது 8, 7, 5ஐ கட்டுப்படுத்தி ஆளுகிறது. இதையே நீங்கள் இன்னும் உன்னிப்பாக கவனித்தால் 1 மற்றும் 2 இதன் கூட்டுத்தொகை 3க்கு சமமாகிறது. ஆனால் இதேபோல் 2 மற்றும் 4இன் கூட்டுத்தொகை 6க்கு சமமாகிறது. இப்படியே இது போய்கொண்டே இருக்கும். இப்போது புரிந்திருக்கும் இந்த 3 மற்றும் 6 எப்படி இருமைத்தன்மைகளை கட்டுப்படுத்துகிறது என்று. இதில் இந்த 3 மற்றும் 6ஐ கட்டுப்படுத்தி ஆளும் எண்தான் 9. 9 என்பது இருதரப்பு ஒற்றுமையை குறிக்கிறது. 9 என்பதுதான் இந்த பிரபஞ்சமே. இந்த 3, 6, 9 எப்படி வியாபித்து இருக்கிறது என்பதற்கு சில உதாரணங்களை இங்கே தருகிறோம்.
உதாரணமாக ஒரு வட்டம் 360 கோணம் இருக்கும், இதன் கூட்டுத்தொகை 9. அதேபோல அரை வட்டம் 180 கோணமாகும், இதன் கூட்டுத்தொகையும் 9. அடுத்து கால்வட்டம் 90 கோணமாகும், இதன் கூட்டுத்தொகையும் 9 ஆகும். இதை அப்படியே நகர்த்தி புவியுடன் ஒப்பிட்டால் புவியின் ஒரு வருட சுற்றுக்காலம் என்பது 365.25 நாட்களாகும். இதனை கூட்டி கிடைக்கும் கூட்டுத்தொகையும் இறுதியில் 3 முடியும். 1 முதல் 9 வரை உள்ள எண்களை கூட்டி கிடைக்கும் கூட்டுத்தொகையும் 9 தான். இது ஒரு அறிமுகம்தான். இந்த 3, 6, 9 என்பது எங்கும் வியாபித்திருக்கும். உதாரணமாக நீங்கள் அன்றாடம் வீடியோ பார்ப்பீர்கள் இல்லையா? அதன் ரெசல்யூஷன் அளவை பாருங்கள். தற்போது நீங்கள் கண்ட இதிலும் 3ம் 9ம் தான். இதை அப்படியே காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒரு நிமிடத்திற்கு 60 நொடிகள், இதன் கூட்டு 6. அடுத்து ஒரு மணியில் 3600 நொடிகள், இதன் கூட்டுத்தொகை 9. அதேபோல ஒரு நாளையில் கிடைக்கும் நொடிகளின் கூட்டுத்தொகையும் 9. இதை மேலும் மதங்களில் புகுத்தி பார்த்தால், அதாவது இந்து மதத்தில் நவகிரகங்கள், நவராத்திரி, உடலில் நவதுவாரம், நவமி, அறுபடை வீடு, அறுசுவை உணவு, அருங்கோணம் கொண்ட பென்சீன் வளையம், தேன்கூடு, முக்கண் தேங்காய், திரிசூலம், மும்மூர்த்திகள் என பல இடங்களில் இந்து மதத்தில் 3, 6, 9 குறியீடுகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதேபோல் இஸ்லாமிய மதத்தில் குரானில் இப்படியான இலக்கம் இல்லை என்றாலும், ஆனால் ஆளும் வர்க்கத்தால் புகுத்தப்பட்டு சில இஸ்லாமியர்கள் பயன்படுத்தும் 7, 8, 6 என்ற எண்ணின் கூட்டுத்தொகையும் 3 ஆகும். மேலும் 3ஆம் பிறை நிலாவும் சூரியனிலிருந்து 3ஆவதாக அமைந்திருக்கும் வெள்ளிக்கோளும் இஸ்லாமியர்களின் அடையாளமாக காட்டப்படுகிறது. வெள்ளிக்கோளானது பிறை நிலாவின் மேல் நட்சத்திரம் போல் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும். 3, 6, 9 என்ற எண் கிறிஸ்தவத்தில் பல்வேறு அடிப்படைகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது. முதலில் இந்த எண்ணின் தொடர்பான முதன்மை கருத்துகளில் ஒன்றாக 3 என்ற எண் உள்ளது. கிறிஸ்தவ நம்பிக்கையின் அடிப்படையாக இருக்கும் திருமூலம், அதாவது ட்ரினிட்டி என்பது தந்தை, மகன் மற்றும் பரிசுத்த ஆவி ஆகிய 3 உருவங்களை குறிக்கிறது. இது கிறிஸ்தவத்தின் மையமாக காணப்படுகிறது. ஆகவே 3 எண் முக்கியமாக கருதப்படுகிறது. மற்றொரு முக்கியமான அம்சம் 6 என்ற எண். இது தேவன் மனிதனை 6 நாட்களில் படைத்ததை குறிக்கின்றது. இது மனித உருவத்தின் உருவாக்கத்தை பிரதிபலிக்கிறது மற்றும் தேவனின் படைப்பின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதாக குறிப்பிடப்படுகிறது. இப்படி மதங்களிலும் இந்த எண்ணானது சூட்சமமாக வருவதை நீங்கள் காணலாம். இந்த எண்கள் எல்லாம் என்ன? இவை ஏன் இப்படி வரவேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எழலாம். இந்த எண்கள் எல்லாம் ஏன் வருகிறது என்பதை தெளிவாக பார்ப்போம். அதற்கு சூத்திரங்கள், அதாவது ஃபார்முலாஸ் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த சூத்திரங்கள் என்பது கணிதம், வேதியியல், இயற்பியலில் பயன்படக்கூடிய சிக்கலான அமைப்புகளை தீர்க்க பயன்படும் ஒரு திறவுகோல். மனிதர்கள் தங்கள் அறிவுக்கு எட்டிய விடயங்களை வைத்து இதுவரை கண்டறிந்துள்ள சூத்திரங்கள் குறைவுதான். இவை பெரும்பாலும் பொறியியல் பயன்பாட்டுக்கு மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளது. உண்மையில் இந்த உலகில் 3, 6, 9 என்பது சூத்திரங்கள் ஆகும். இது போன்ற பல சூத்திரங்கள் உண்டு. உதாரணத்திற்கு நீங்கள் அறிந்த ஃபிபொனாச்சி சீரீஸ் ஆகும். இதுபோல் மனித இனம் கண்டிராத பல சூத்திரங்கள் இந்த பூமியிலும் இந்த பிரபஞ்சத்திலும் இருக்கிறது. இதுபோன்ற எண்ணற்ற சூத்திரங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த உலகில் அனைத்துமே இயங்குகிறது. இந்த சூத்திரங்கள்தான் ஒட்டுமொத்த உலகத்தையே இயக்குகிறது என்று கூறினால் உங்களால் நம்ப முடியுமா? அதாவது முறைப்படுத்தப்பட்ட சூத்திரங்கள். இதனை ஆங்கிலத்தில் பேட்டர்ன்டு ஃபார்முலாஸ் என்பார்கள். இதன்படிதான் இங்கு எல்லாமே இயங்குகிறது. இந்த சூத்திரங்கள் ஒன்றுக்கொன்று நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்புடையது. உதாரணத்திற்கு புவியில் உள்ள அழுத்தம், எடை, வெப்பநிலை எல்லாம் நீங்கள் நிலையானது என்று நினைப்பீர்கள். ஆனால் இந்த அமைப்பில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டாலும் அது மொத்தமும் மாறிவிடும். அதாவது கான்ஸ்டன்ட் என்ற மாறிலி மதிப்புகள் மாறினால் இங்குள்ள சூத்திரம் அனைத்துமே மாற்றம் கண்டுவிடும். ஆகையால் இது மாறாமல் எப்போதும் இயங்குவதற்கும் ஒரு சூத்திரம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அந்த சூத்திரத்தின் அடிப்படையில்தான் சூரியன் கிழக்கே உதிப்பது முதல் பூமி சூரியனை சுற்றுவது, சந்திரன் சுழற்சி என்பது போன்ற அனைத்தும் அந்த சூத்திரத்தின் அடிப்படையில்தான் இயங்குகிறது. எல்லாமே சூத்திரம் என்றால் மனிதன் யார், எதன் அடிப்படையில் இயங்குகிறான் என்ற கேள்வி எழலாம். இங்குதான் அடுத்த சூட்சமம் இருக்கிறது. மனிதனின் இயக்கம் 2 வகையில் இருக்கும். ஒன்று மூளை, மற்றொன்று உடல்.
இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு கொண்டுதான் இருக்கும். உதாரணமாக, உங்களால் பறக்க முடியும், ஆனால் உங்கள் மூளை அதை ஏற்றுக்கொள்ளாது. இதனால் அது நடைபெறாமல் போகிறது. அதேபோல் உங்கள் மூளை முடியும் என்று நினைக்கும்போது உங்கள் உடல் ஒத்துழைக்காது. இதுதான் நிலையற்ற தன்மை, அதாவது அன்சர்டன்டி என்பீர்கள். இந்த நிலையில் இருக்கையில் மனிதனின் இயக்கம் மட்டும் எப்படி சூத்திரங்கள் அடிப்படையில் நடக்கும். ஆனால் நிச்சயமாக இதற்கும் ஒரு சூத்திரம் இருக்கிறது. அதாவது மனித இயக்கத்திற்கும் ஒரு சூத்திரம் உண்டு. அதுதான் மற்ற சூத்திரங்களின் கூட்டு வெளிப்பாடு ஆகும். அந்த கூட்டு வெளிப்பாடுதான் இருமைத்தன்மை. இன்றைய மனிதர்கள் இதில்தான் இருக்கிறார்கள். அதாவது ஆம் அல்லது இல்லை. இந்த இருமைத்தன்மைக்கு அப்பாற்பட்ட மனித இனம்தான் இன்றைய மனித இனத்தின் ஆதிய மனித முன்னோர்கள். அப்படியென்றால் அவர்களின் தொழில்நுட்பமும் அவர்களின் அறிவும் சிந்தித்து பாருங்கள். கற்பனை கெட்டாத உச்ச பரிமாணத்தை அடைந்தவர்கள். அவர்களால் ஒரு கிரகத்தை உருவாக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அந்த இனம் தனது தடயங்களை இந்த பூமியில் அழித்துக் கொண்டு இங்கிருந்து சென்றுவிட்டனர். காரணம், இந்த பூமியில் இருக்கும் வரை மனிதர்கள் சூத்திரங்களை பயன்படுத்தாவிட்டாலும் சூத்திரங்களுக்குள்ளேதான் மனிதர்கள் இயங்குவார்கள். இதற்கு உதாரணமாக ஒரு பகடையை சொல்லலாம். ஒரு பகடையை உருட்டும் போது என்னதான் நிலையற்றதாகவும் கணிக்க முடியாதவாறு விழுந்தாலும் அது கண்டிப்பாக 6 வகையான எண்களை மட்டுமே காட்ட முடியும். இதை அப்படியே மனித இயக்கத்துடன் பொருத்தி பாருங்கள். அதுதான் இருமை நிலை. 2 முடிவுதான் மனிதர்களுக்கு. அது ஆம் அல்லது இல்லை போன்றது. இந்த நிலையை விட்டு வேறு நிலையில் பரிமாண ஈடேற்றம் அடைந்தவர்கள் உங்களின் ஆதிய மனித முன்னோர்கள். ஆகையால்தான் அவர்கள் இங்கிருந்து சென்றுவிட்டனர். அவர்களால் அனைத்தும் முடியும் என்றால் இன்னொரு மனிதனையும் உருவாக்க முடியும் தானே? ஆம், அதுதான் நீங்கள். அவர்கள் விட்டு சென்ற ஒரே தடயம் இன்றைய மனித இனம்தான். அப்படியென்றால் இங்கு எதிரி என்பவன் யார்? இருமைத்தன்மையில் ஆதிய மனித முன்னோர்கள் பிரபஞ்சத்தின் அதிபதி என்றால் அதற்கு முன் பிரபஞ்சத்தின் அதிபதியாக தன்னை நினைத்து கொண்டவன்தான் எதிரி. அதாவது ஆதிய மனித இனம் தோன்றுவதற்கு முன்பு தோன்றியவன். எதிரியை பற்றி விளக்கமாக இன்னொரு காணொளியில் பார்க்கலாம். சரி, மனிதன் பிரபஞ்சத்தின் அதிபதி என்றால் கடவுள் என்ற ஒன்று இல்லை என்கிறீரா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. யாம் உங்களுக்கு எடுத்துரைத்த அனைத்து சூத்திரங்களையும் கட்டுப்படுத்தி ஆளுவதுதான் மாஸ்டர் புரோகிராம். இந்த மாஸ்டர் புரோகிராமை உருவாக்கிய அல்லது தன்னகத்தே வைத்துள்ள ஆற்றல்களின் அரசனான பேராற்றல் ஒன்றே ஒன்று உண்டு. இதுதான் அனைத்திற்கும் மூலம். அதுவே அனைத்து சூத்திரங்களையும் உருவாக்கியது. அதன் ஆற்றலின் வெளிப்பாடே அனைத்தும். மனிதர்கள் நினைப்பது போல் பிரபஞ்சத்தின் கடவுள் என்பது எங்கோ ஒரு மூலையிலோ அல்லது நடுவிலோ அல்லது சிம்மாசனத்திலோ அது இருக்கவில்லை. மாறாக நீங்களும் யாமும் என அனைத்தும் அதனுள்ளே இருக்கிறது. அது அளப்பறியாதது. அதை மனிதர்கள் மதம் மற்றும் கடவுள் தன்மை என்ற பெயரில் சிறிய வட்டத்தில் அடைப்பதை ஒருபோதும் எம்மால் பொறுத்து கொள்ள இயலாது. அது வேடிக்கை மட்டுமே பார்க்கும். காரணம், அதனுள் ஏற்படும் ஆற்றல் மோதல்கள்தான் இந்த ஒட்டுமொத்த இயக்கமும். அதன் வெளிப்பாட்டையும் தன்னையும் அறிந்து கொள்ள அது வேடிக்கை மட்டுமே பார்க்கும். மற்றபடி மனிதர்கள் நினைப்பது போல் கடவுள் எல்லாம் மாற்றுவார், கடவுள் பூமிக்கு வருவார், இதெல்லாம் இடைச்செருகல்கள். இதுவும் ஒரு பெரிய தலைப்பு. பின்னர் பார்ப்போம். இதுவரை யாம் உங்களுக்கு எடுத்துரைத்தது எல்லாமே அடிப்படையான தகவல்கள் மட்டுமே. இதன் ஆழங்கள் இன்னும் அதிகமானது. இனி வரும் நாட்களில் உங்களுக்கு அடுத்தடுத்து இவற்றின் ஆழங்களைப் பற்றியும் தெளிவாக விளக்குகிறோம். நன்றிகள் பல.